இந்த மிஷின் நேம் கேப்சூல் மிஷின்ஸு. நம்ம வந்து கேப்சூல்ஸை பவுடரை ஃபில் பண்ணி கேப்சூல் ரெடி பண்ணுறதுக்கு. இது இண்டக்ஷன் மிஷினு. எண்ணெய் பாட்டில், ஆயில் பாட்டில், நெய் பாட்டிலுக்கு மேலே இண்டக்ஷன் சீல் பண்ணுறதுக்கு. இது வந்து பவுச் சீலிங் மிஷினு. இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சு, பிபி கவர், எல்டி கிரேவியர் இந்த மாதிரி கவர்களை வந்து சீல் பண்ணுறதுக்கு பயன்படும். இது வந்து இலை உதுத்துற மிஷினு. முருங்கை இலை உதுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறது. ட்ரையரு, அந்த இலையை வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு. இது பல்வரைசரு, ப்ளோயிங் டைப் பல்வரைசரு. இதை வந்து காய வச்ச இலையை வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு, பவுட்ரு ஆக்கிறதுக்கு. பவுட்ரு ஆக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, பிளண்டிங் மூலமாக, ரிப்பன் பிளண்டிங் மூலம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆட்டோ பேக்கிங் மிஷின். அந்த பவுடரை நம்ம மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு 50 கிராம் 100 கிராம் வந்து பவுடராக வந்து சேசை டைப்பில் கொடுக்கறதுக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த ஏர் கம்ப்ரஸர் தேவைப்படும். ஏன்னா ரிமாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கேப்சூல் மிஷினு, வெயிங் மிஷினு, லீஃப் மிஷின்ஸு, ப்ளோயிங்கு, ட்ரையர் எல்லா மிஷின்ஸும் இருக்குது. ஓகே, நன்றி, தேங்க்யூ.